இன்னைக்கு தேதி ஏப்ரல் 13. இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குங்க. யோசிங்களேன், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏப்ரல் 13 தமிழகத்தோட தலையெழுத்தையே மாற்றின தேதி இன்னைக்கு. சரியாக 71 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1954 வருடம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காமராஜர் ஐயா முதன் முறையாக தமிழகத்தோட முதலமைச்சராக பதவியேற்றாங்க. பல்வேறு காலகட்டங்களில் 9 ஆண்டு காலம் கொடுமையான சிறை தண்டனை அனுபவித்த காமராஜர் ஐயா தமிழகத்தோட பொற்கால ஆட்சியாக 9 ஆண்டு காலம் தந்தாங்க. 1954 ஏப்ரல் 13ஆவது நாள் தமிழக மக்களுக்கு தெரியாது தனக்கு ஒரு சிறப்பான தலைவன் கிடைக்க போறான்னும், அந்த தலைவன் ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட செயல் திட்டங்கள் அறிமுகப்படுத்த போறான்னும், தமிழகத்தில் உள்ள இண்டு இடுக்கு சந்து பொந்து மூலை முடுக்குகளில் உள்ள அத்தனை மக்களையும் நேரடியாக சந்தித்து எல்லா மக்கள்கிட்டையும் சராசரி மனுஷனை போகிற பழக போகிறார்னும் தமிழக மக்களுக்கு தெரியாது. தமிழக மக்களுக்கு இப்படி ஒரு பொற்கால ஆட்சி இந்த தலைவனால் கிடைக்குங்கிறதும் தெரியாது. ஏப்ரல் 13 தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இன்று. சரியா 71 ஆண்டுகளாச்சு காமராஜர் ஐயா தமிழக முதலமைச்சராக பதவியேற்று. இந்த தமிழகத்துக்கு எத்தனையோ அரும்பெரும் செயல் திட்டங்களை புரிஞ்ச காமராஜர் ஐயாவை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நினைக்கணும். காமராஜர் ஐயா போல மற்றொரு ஆட்சியாளர் தமிழகத்துக்கு வருவாரான்னு தெரியாது. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி காமராஜர் ஐயாவை பற்றின நல்ல விஷயங்களை சொல்லி நீங்களும் இந்த அரசியலுக்கு வரணும்னு நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவரை உருவாக்கலாம். காமராஜர் ஐயா போன்ற தலைவர்களை உருவாக்குவது இனி சாத்தியமில்லை. ஏன்னா அவர் பிறப்பாலே ஒரு சிறந்த தலைவர், துணிச்சலான முடிவெடுக்கக்கூடியவர், தமிழக மக்களுக்காக வாழ்ந்தவர். தன்னோட மூச்சு காத்த கூட தமிழக மக்களுக்காக தாங்க விட்டார். காமராஜர் ஐயா என்றும்